Hello friends, welcome to Throne Academy. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th நியூ சமச்சீர் புக்ல தமிழ்ல ரெண்டாவது இயல்ல உள்ள 40 क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ நான் வந்து क्वेश्चंस வந்து பொறுமையா ரீட் பண்றேன். நீங்களும் பார்த்து பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஏனா நம்ம வந்து தெரிஞ்ச क्वेश्चंस அப்படிங்கறதால ஈஸியா வந்து தப்பு பண்ணிடுவோம் இல்லையா? சோ தப்பு பண்ணிட்டு பின்னாடி தெரிஞ்ச क्वेश्चन விட்டுட்டோமே அப்படினு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்க கூடாதுனா நீங்க வந்து நான் क्वेश्चन ரீட் பண்றேன். நீங்க வந்து பொறுமையா பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் அதுக்கான டைமும் உங்களுக்கு தரேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஃபைனலா நீங்க எடுத்த மார்க்க வந்துட்டு கடைசி எவ்வளவு டோட்டல் எடுத்தீங்க அப்படினு சொல்லிட்டு போட்டு போங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन திருமூலர் தம் திருமந்திரம் நூலில் டேஷ் பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூச்சு. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது क्वेश्चन முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஷார்ட்கட் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் இல்லை, முக்கியமானதுக்கலாம். இப்போ இந்த முல்லைப்பாட்டுலாம் நப்பூதனார் அப்படிங்கிறது முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த இடம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ காட்டில் தான் பூதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக எக்ஸாமில் வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பிற்கால ஔவையார் தம் குரலில் டேஷ் எனும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று காற்றை சிறப்பித்துள்ளார். இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வாயுதாரணை. இதுல வந்து இதுலயே இருக்கு பாருங்க, இந்த பாட்டுல வந்து வாயுன்னு ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அதனால இதுக்கு வந்து ஷார்ட்கட் வாயுதாரணை வாயு இப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததா ஃபோர்த் क्वेश्चन என்னன்னா வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் யாருடையது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். ஓகேவா? நிறைய பேர் வந்து சிலப்பதிகாரம்னு போடுறீங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் நூல் கேட்கல. ஓகேவா? நூல் வந்து யாருடையது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஸோ நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் என்ன சொல்லலாம் அப்படின்னா வண்டை பார்த்தாலே நிறைய பேருக்கு கோவமாக வரும் இல்லையா? ஸோ வண்டு அப்படின்னு பார்த்தா கோவமாக வர்றது இளங்கோவடிகள். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த क्वेश्चन ஐந்தாவது क्वेश्चन என்னன்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்னும் சிற்றிலக்கிய நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பலப்பட்டடை சொக்கநாத புலவர். ஓகேவா? ஸோ இதுவும் இதுல இருக்கு பாருங்க, பான் ஆரம்பிக்குதா பத்மகிரிநாதர் பலப்பட்டடை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த क्वेश्चन நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சினிமா பாட்டு இல்லையா? ஸோ பழைய பாட்டு இது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். ஓகேவா? அடுத்ததா 7வது கொஸ்டின் என்னன்னா, தவறாக பொருந்தியது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு கிழக்கு கொண்டல் காற்று, மேற்கு கோடை காற்று, வடக்குங்கிறது வடை காற்று, தெற்குங்கிறது தென்றல் காற்றுன்னு இருக்கு. இதில் எது அப்படிங்கிறது ஆன்சர் வந்துட்டு கமெண்ட்ல வந்து போடுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வடக்குனா வடைக்காற்றுன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம அவசரத்தில் பார்க்கல, நம்மளுக்கு தெரியாது, எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா? ஸோ இந்த ஒரு அந்த கால் வாங்குற குறி போடுறது விட்டதுனால வாடைக்காற்று வடைக்காற்றுன்னு இருக்குங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து போடுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின், நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவ என்ற பாடல் வரி டேஷ் அவர்களை புகழ்ந்து பாடிய பாடல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கரிகால் சோழன். ஓகேவா? ஸோ இது வந்து கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்க கூட கொடுத்துருக்காங்க பாருங்க, கரிகால் வளவ அப்படின்னாலே கரிகால் சோழன் தான். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 9வது கொஸ்டின், காற்று டேஷ் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் டேஷ் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் மழை பொழிவை தருகிறது. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல போடுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் மழை பொழியும். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா 10வது கொஸ்டின், காற்றின் ஆற்றலை வளிமிகின் வழி இல்லை என்று ஐயர் முடவனார் டேஷ் நூலில் கூறியுள்ளார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்பவே முக்கியம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 11வது கொஸ்டின், உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா டேஷ் இடம் பெற்றுள்ளது. இந்தியாவில் தமிழகம் டேஷ் இடம் வகிக்கிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 5ஆம் இடம். அதாவது மின் உற்பத்தியில இந்தியா 5ஆம் இடமும் அதுல தமிழ்நாடு வந்து முதலிடமும் வகிக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து ஜிஎஸ்ல, அதாவது ஜியோகிராஃபியில் வந்துட்டு இந்தியா வந்து காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியா 4வது இடம்னு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜியோகிராஃபியில் கேட்கக்குள்ள ஜிஎஸ்ல கேட்கக்குள்ள அதை போடணும், இங்கே தமிழில் கேட்கக்குள்ள நம்மளுக்கு 5ஆம் இடம் தான் வரும். ஓகேவா? அடுத்ததா 12வது கொஸ்டின், உலக காற்று தினம் எப்போது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூன் 15. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேட் வர கொஸ்டின்லாம் நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா எக்ஸாம்லேயே டேட் கேட்டுட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 13வது கொஸ்டின், குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு டேஷ் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும்.
இதுக்கான ஆன்சர் 1,00,000. அடுத்ததா, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் பாரதி. ஓகேவா, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவ்வாறு பாராட்டியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, பார்த்து பொறுமையா நிதானமா ஆன்சர் போடுங்க. ஓகேவா, ஸோ பாரதியார் பாரதிதாசன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ என்ன பொறுமையா கொஷினை படிச்சு அதுக்கான ஆன்சரை பொறுமையா போடுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதிதாசன். ஓகேவா, ஸோ அடுத்ததா 15வது கொஷின். மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை டேஷ் படம் பிடித்து காட்டுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சங்க இலக்கியம். ஓகேவா, ஸோ அடுத்த கொஷின் 16வது கொஷின். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, முல்லைப்பாட்டு. ஓகேவா, 103 அடிகளை உடையது இல்லையா, ஸோ அதுதான் இருக்கிறதுலே 10 பாட்டிலே கம்மியான அடிகளை உடையது. ஓகேவா, அடுத்ததா இதுல வந்துட்டு 10 பாட்டில் அதிக அடிகளை உடையது எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ அடுத்ததா 17வது கொஷின். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, புயலிலே ஒரு தோணி. ஓகேவா, ஸோ அதாவது இது வந்து நீங்க பார்த்து பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி கூட எக்ஸாம்ல நிறைய கேட்பாங்க. ஓகேவா, ஸோ நீங்க அதனால பொறுமையா பார்த்து போடணும். ஓகேவா, ஸோ இந்த நீக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னா அவ்வளோதான், இந்த கொஸ்டின் முடிஞ்சது இல்லையா. ஸோ அதனால நீங்க பார்த்து தெளிவா படிச்சு தெளிவா இதுக்கான ஆன்சர் போடுங்க. அடுத்ததா 18வது கொஸ்டின். டேஷ் என்பவர் உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்கிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தொல்காப்பியர். ஓகேவா, அடுத்ததா 19வது கொஸ்டின். தொங்கான் என்ற சொல்லின் பொருள். இந்த நாளத்துல எது வந்து தொங்கான் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் அப்படிங்கறத ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கப்பல். ஓகேவா, ஸோ அடுத்ததா 20வது கொஸ்டின். வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இடம்புரி புயல்கள். ஓகேவா, ஸோ அடுத்ததா 21வது கொஸ்டின். ப. சிங்காரம் அவர்கள் மீண்டும் இந்தியா வந்து டேஷ் நாளிதழில் பணியாற்றினார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தினத்தந்தி. ஓகேவா, ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து நம்ம இப்போ சிங்காரம்ங்கிறது அந்த கதையில் வந்துட்டு புயலில் மாட்டிப்பாங்க இல்லையா. ஸோ புயலில் மாட்டி இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தந்தி அடிச்சிருப்பாங்க. பட் இறக்காமல் வந்ததால் அவர் தினத்தந்தியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் தான், இது எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ இது வந்து ஷார்ட்கட்டுக்காக அவர் இறந்துருந்தா தந்தி அடிச்சிருப்பாங்க, இறக்காததுனால வந்து தினத்தந்தியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்ததா 22வது கொஸ்டின். பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது?
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அகநானூறு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், காலம் கறந்த பெயரெச்சம் டேஷ் எனப்படும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வினைத்தொகை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வீசு தென்றல் கொல் களிறு, இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வினைத்தொகை. ஓகேவா? ஸோ அடுத்ததா 25வது கொஸ்டின், உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? பாரதியார் பாரதிதாசன் பத்தின எந்த கொஸ்டின் வந்தாலுமே நீங்க பொறுமையா பார்த்து போடணும். ஓகேவா? ஏன்னா அதுல தான் நம்ம ஈஸியா தப்பு பண்ணிடுவோம். ஸோ அதனால நிதானமா பார்த்து போடுங்க. ஏன்னா எல்லாமே போட்டுட்டு இருக்கீங்க, மாத்தி மாத்தி ஆன்சர் போடுறீங்க. ஸோ அதனால பார்த்து போடுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். ஓகேவா? ஸோ அடுத்ததா 26வது கொஸ்டின், பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? இது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டினா தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், ப சிங்காரம் டேஷ் மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சிவகங்கை. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இதுல சிங்காரம், சிங்கம்புணரி, சிவகங்கை எல்லாமே சிசின்னு வருது. ஓகேவா? ஸோ அதனால ஈஸியா ஷார்ட்கட் வச்சுக்கலாம், நாம வச்சுக்கோங்க. அடுத்ததா 28வது கொஸ்டின், பெரிய மீசை சிரித்தார், இந்த சொல்லுக்கான தொகையின் வகை எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்மொழி தொகை. ஓகேவா? அதாவது பெரிய மீசையை உடைய மனிதர் சிரித்தார் அல்லது பெரிய மீசையை உடையவர் சிரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இரண்டாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 29வது கொஸ்டின், இலக்கண குறிப்பு தருக, இதுல வந்து தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்த்து பொறுமையா போடுங்க. இதுல கரெக்டானதுலாம் ஒமிட் பண்ணிட்டு தவறானது எதுன்னு கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கீரி பாம்பு. இது வந்து உவமை தொகை கிடையாது, உம்மை தொகை இல்லையா? ஸோ கீரியும் பாம்பும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால உம்மை தொகைன்னு வரும். உவமை தொகைன்னு இருக்கிறதுனால இதுதான் நம்மளுக்கு தப்பானது. ஓகேவா? ஸோ அடுத்ததா 30வது கொஸ்டின், அரிய மலர் இலக்கண குறிப்பு தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குறிப்பு பெயரெச்சம். ஓகேவா? ஸோ அதாவது இந்த அரிய, சிறிய, பெரிய அப்படின்னு வந்துட்டாலே அது குறிப்பால உணர்த்துறது. அதோட மலருங்கிறது ஒரு பெயர் இல்லையா? ஸோ அதனால குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்ததான் 31வது கொஸ்டின்,
கலை சொல் அறிவோம். இதுல தவறானது எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸ்டோம்னா புயல் தான் வரும். ஓகேவா? ஸோ இங்க வந்து புழுதி புயல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வந்து தப்பான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 32வது கொஸ்டின். இந்தியாவிற்கு தேவையான டேஷ் விழுக்காடு மழை அளவினை தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 70 விழுக்காடு. ஓகேவா? அதாவது 70% விழுக்காடு தென்மேற்கு பருவக்காற்று மூலமா இந்தியாவுக்கு கிடைக்குது. ஓகேவா? இந்தியாவுக்கு மழை கிடைக்குது. அடுத்ததா 33வது கொஸ்டின். மனிதன் உணவின்றி டேஷ் வாரம் உயிர் வாழ முடியும், நீரின்றி டேஷ் நாள் உயிர் வாழ முடியும். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5. ஓகேவா? ஸோ மனிதன் உணவின்றி 5 வாரம் வந்துட்டு உயிர் வாழ முடியும். அதே மாதிரி நீரின்றி 5 நாள் வரைக்கும் உயிர் வாழ முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் 34வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக டேஷ் தெரிவித்துள்ளது. எந்த அமைப்பு தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம், அதாவது யூனிசெஃப்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த அமைப்பு தான் வந்து குழந்தைகளோட மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுது காற்று மாசுபடுறதால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா 35வது கொஸ்டின். நறுவி என்பதன் பொருள் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நறுமணமுடைய மலர்கள். ஓகேவா? அடுத்ததான் 36வது கொஸ்டின். சுவல் என்ற சொல்லின் பொருளை காண்க. ஆப்ஷன்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா இதே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி ஒரே மாதிரியே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்து தெளிவாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. தோல். ஓகேவா? அடுத்ததா 37வது கொஸ்டின். கப்பித்தான் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. தலைமை மாலுமி. ஓகேவா? கேப்டன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்க தான். இப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்ன வைக்கலாம் அப்படின்னா, இப்போ புயல்ல வந்து கப்பல் மாட்டிக்கிச்சு அப்படின்னா தலைமை மாலுமி, அதாவது கேப்டன் மட்டும் தப்பிச்சிட்டான், அதாவது எஸ்கேப் ஆயிட்டான். ஏன்னா அவனுக்கு முன்னாடியே தெரியும் கப்பல் மாட்டிக்க போகுதுன்னு. ஓகேவா? ஸோ அதனால தலைமை மாலுமி மட்டும் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறது வந்துட்டு கப்பித்தான், தப்பித்தான் கப்பித்தான். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட் நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா 38வது கொஸ்டின். டேஷ் இடத்தில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரிலிருந்து புயல்களுக்கான பெயர் பட்டியலை வெளியிடுகிறது. அது எந்த எந்த இடத்துல உள்ள அமைப்புன்னு சொல்லுங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புதுடெல்லி. ஓகேவா? ஸோ அங்க உள்ள அமைப்பு தான் புயல்களுக்கான பெயர் பட்டியலை வெளியிடும். ஓகேவா? அடுத்ததா 39வது கொஸ்டின்.
பிளவான் எங்குள்ளது? பிளவான் அப்படிங்கிறது அந்த இடம் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தோனேசியாவில் உள்ள இடம்தான் பிளவான். ஓகேவா? அடுத்ததான் ஃபைனல் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். 40வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் சரியானது எது? கீழே உள்ள 3த்துல எது கரெக்ட்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன்ல வந்துட்டு கரெக்டானது ஃபிக்ஸ் போடுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது 1, 3 மட்டும்தான் சரி. ஓகேவா? செகண்ட் வந்து பிராணரசம் அப்படிங்கிறது உயிர் வலி. இங்கே வந்து வழின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த ஒரு லெட்டரால அது வந்து மாறிடுச்சு இல்லையா? ஸோ அதனால பார்த்து பொறுமையாக போடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 40 கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ, இந்த 40க்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.